என்னோட $100 ஃபண்டட் அக்கௌண்ட்டில் நான் எப்படி 5 நாளில் $400 மேலே ப்ராஃபிட் பண்ணேங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். முக்கியமாக நான் $400 பண்ணியிருந்தாலும் 87% வின் ரேட் வச்சுருந்தாலும் என்னால் ஏன் இந்த ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்ண முடியல, நான் பண்ண தப்பு என்ன, அதை எப்படி நீங்கள் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறது மூலிமா நீங்கள் கற்றுக்குவீங்க. அதனால் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். நிறையா பேர் ஃபண்டிங் டிப் 0 இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் வாங்கலாமான்னு கேட்குறீங்க. அது ஏன் பிகினர்ஸ்க்கும் இன்டர்மீடியேட்டுக்கும் உகந்ததல்லங்கிறதுக்கான காரணம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வணக்கம், மார்க்கெட் மெக்கானிசம் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் கோட் ஃபண்டட் ட்ரேடர்கிட்ட நாம் பே அவுட் ரிக்வெஸ்ட் பண்ண போகிறோம். அது பேங்க் வித்ட்ராயல் வரைக்குமே நான் காமிக்க போகிறேன். ஃபண்டட் அக்கௌண்ட்ஸோட உண்மையான பவர் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சின்ன அக்கௌண்ட் வச்சு தினமும் $10,000 பண்ண முடியுமானா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான வீடியோவாக இது அமையப்போகுது. அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள். பல முக்கியமான டீட்டெயில்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி அதிகம் பார்த்துறாத டீட்டெயில்ஸோட இந்த வீடியோ இருக்க போகுது. அதனால் முழுசாக பாருங்கள். ஃபண்டட் அக்கௌண்ட்டோட உண்மையான பொட்டன்ஷியல் என்னங்கிறதுக்கான எவிடன்ஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில். ஸோ வீடியோ பாருங்கள். ஸோ சின்னதாக ட்ரேட் பண்ணி நான் 37 ட்ரேட் பண்ணி இவ்வளோ $226 பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ட்ரேடோட அனாலிசிஸை போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய $10,000 அக்கௌண்ட். $10,000 அக்கௌண்ட் இப்போ நான் ஒரு 3 நாளாக ட்ரேட் பண்ணுறேன். இது உங்களுக்காகவே, அதாவது சாமானிய மனிதர்களும் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் எப்படி பெரிய பணம் பண்ணலாம், அதில் கொஞ்சமாக யூஸ் பண்ணி ஒரு ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணாலே இதை வச்சு நம்மளால் பெரிய இன்கம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. அது மாதிரி நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மென்டர்ஷிப் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்களும் ட்ரேடிங்கை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். மென்டர்ஷிப்புக்கான ரிவ்யூவும் மென்டர்ஷிப்புக்கான கண்டென்ட்ஸும் நம்ம ட்ரேடிங் ஸ்டைல் டோட்டலாக ட்ரேடிங் மெத்தடாலஜியே வேறு. மார்க்கெட் மெக்கானிசம் படி தான் மார்க்கெட்டே இயங்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதுதான் உண்மையான மார்க்கெட் மேக்கர் மாடல். இது ஐசிடியோட மார்க்கெட் மேக்கர் மாடல் கிடையாது. இதுதான் உண்மையான மார்க்கெட் மேக்கர் மாடல். நீங்கள் ஜாபுக்கு போகிறேன், ட்ரேட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, பட் ஆனால் நான் ட்ரேட் பண்ண விருப்பப்படுறேன். ஸோ நீங்கள் நம்ம விஐபி ட்ரேடிங் சிக்னல்ஸ் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்புவேன். நீங்கள் அங்கே இந்த மாதிரி 80 to 90% வின் ரேட், அதாவது எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான ட்ரேட்ஸ் நான் அங்கே கொடுப்பேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்னை கான்டாக்ட் பண்ணால் மென்டர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களோட ட்ரேடிங் கரியர் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். உங்களோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் அதாவது சம்பாதிக்கும் திறன் மிகப்பெரிய வளர்ச்சி அடையுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட பே அவுட் டீட்டெயில்ஸ் வருங்காலங்களில் வரும். கொஞ்சம் டைம் ஆகும். அவங்களாம் ட்ரைனிங்கில் போயிட்டுருக்கிறதுனால நான் ரொம்ப லாட் சைஸ் கம்மியாக வச்சு ட்ரேட் பண்ண வச்சு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். அவங்க மேலேயே பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் வரணும். அதுக்கப்புறம் அவங்களும் பெருசாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போது நான் இந்த 3 நாளில் 37 ட்ரேட் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 40 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஆனால் வின் ரேட் பார்த்திங்கன்னா 81%. ஓகேங்களா? 81%. அதாவது இது எல்லாமே சின்ன லாட் சைஸ் தான். இந்த $210 நான் யூஸ் பண்ணதே பார்த்திங்கன்னா $500 மேக்ஸிமம் $500. அதுவே ஃபாரெக்ஸில் அதிகம்பிங்க. ஆக்சுவலாக நான் அப்படி சொல்ல வரல. இது கிரிப்டோ இண்டெக்ஸஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அக்கௌண்ட்டோட 10% கூட நான் யூஸ் பண்ண கிடையாது. ரேராக தான் நான் 10%. இந்த கிரிப்டோ பவுக்கில் அதுக்கு லிவரேஜ் கம்மியாக தான் இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் ஒரு 10% பக்கமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லாமே நான் 5% ஆஃப் த அக்கௌண்ட் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மார்ஜின் $500க்கும் கம்மியாக யூஸ் பண்ணியே நான் $210 $220 பக்கமாக பண்ணிட்டேன். ஸோ அதுதான் எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் இன்னும் மேலும் தகவல் தரேன். 37 ட்ரேட் 81% வின் ரேட் அப்படிங்கிறது எப்படின்னா, இதை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணுன்னா, ஒரு பைக் ரேஸை வச்சு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். பைக் ரேஸில் ஒரு ட்ராக்கை ஒரு லேப் முடிக்கணும், அதாவது ஒரு சுற்று வரணுன்னா 5 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே இல்லாத ஒரு ட்ராக்கில் 5 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது அவங்க தாராளமாக ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. ஒரு மாதத்தில் நான் 10 ட்ரேட் பண்ணியிருக்கேன், 10 ட்ரேடில் நான் 80% வின் ரேட் காமிக்கிறேன், இல்லை 75 காமிக்கிறேன் அப்படின்னாங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நான் காமிக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா
ஒரு மீடியமான டிராஃபிக் இருக்க பப்ளிக் ரோட்டில் ரேஸ் பண்ணுறது தப்பு தான். ஆனால் வந்து உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கோங்க, ஒரே நாளுக்குள்ளே நீங்கள் அப்படிலாம் பண்ணணுன்னா உங்களுக்கு நெருக்கடி அதிகமாக இருக்கும், உங்கள் மேலே சுமை அதிகமாக இருக்கும், மார்க்கெட் கண்ணாமினான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி டஃப்பான கண்டிஷனில் நான் வந்து பார்த்திங்கன்னா 37 ட்ரேட் எடுத்து அதில் 81% மேலே வின் ரேட் காமிச்சிருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் 90க்கு மேலேயே காமிச்சிக்க முடியும். நான் 100%ம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இப்போ வீடியோ பண்ணல. ஏன்னா இப்போ இதில் எப்படி ஏன் 81% வந்துச்சுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 0.25 வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமேட்டு தான் வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, சாமானியர்களும் வந்து ட்ரேட் பண்ணணும், சின்ன சின்னதாக பண்ணாலே ஃபண்டட் அக்கௌண்ட்ஸோட பவர் என்னங்கிறத நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும், இந்தியன் மார்க்கெட்டில் போய் பணத்தை வந்துட்டு தவிக்கிறாங்க, அவங்களெல்லாம் காப்பாற்றணுங்கிறது தானே நம்ம குறிக்கோள், அதுக்காக தானே சேனல் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரேட் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் லாட் சைஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். முதல்ல 25 தான் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பேன். ஸோ அப்படி எடுக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா 10 பிப்லேயே $25 போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் லாட் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா 5 அது மாதிரிலாம் போட ஆரம்பித்தேன். ஓகேங்களா? 5ன்னுலாம் போட ஆரம்பிச்சிட்டு நான் பண்ணேன். இந்த ட்ரேடு வந்து ஏன் நான் $35 லாஸில் க்ளோஸ் பண்ணேன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா $100 மேலே நான் ரீச் பண்ணிட்டேன். பே அவுட் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டேன். ஸோ எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்கக்கிட்ட வந்து இந்த ட்ரேடிங் டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரேடிங் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ட்ரேடிங் டேஸ்னால், அதாவது நீங்கள் ஒரு ட்ரேட் இன்றைக்கி டெய்லி ரீசெட் டைமுக்கு அப்புறம் போட்டுட்டிங்கனாலே கவுண்ட் ஆகும். ஆனால் இவங்கக்கிட்ட அப்படி கிடையாது. இவங்க கன்சிஸ்டன்சி கொஞ்சம் பார்க்குறாங்க. ஆனால் வேறு மாதிரி, மற்ற கம்பெனி மாதிரி கன்சிஸ்டன்சி கிடையாது. ஜிஎஃப்டி வந்து ஃப்ரெண்ட்லியான பாலிசிஸ் தான் வச்சுருக்காங்க. நிறையாவே நம்மளுக்கு ஃப்ரீடம்லாம் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயம் எப்படிங்கிறத பார்க்கலாம். வாட் ஆர் மினிமம் ட்ரேடிங் டேஸ்னால், அவங்க வந்து 3 மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து ரூலாக வச்சுருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பே அவுட் ரிக்வெஸ்ட் பண்ணணுன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? ட்ரேடர் மஸ்ட் ஜென்ரேட் மினிமம் ப்ராஃபிட் ஆஃப் 0.5% ஆஃப் த இனிஷியல் அக்கௌண்ட் பேலன்ஸ் தான் நோட் பண்ணிக்கோங்க, ஈக்விட்டி கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ட்ரேடு வந்து ஏதோ ஒரு ட்ரேடு $50 $100 பண்ணிட்டு கூட இன்னொரு ட்ரேட் லாஸ்ட்டில் இருந்தால் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அதை ஹோல்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா அப்புறமேட்டு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரியும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் சைஸ் வந்து சின்னதாக ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்டோட உண்மையான பவர் என்னங்கிறத புரிஞ்சுருப்பீங்க. ஏன்னா வந்து இதில் யூஸ் பண்ணதே வந்து $500 தான். அதை வச்சே நாம் வந்து ஆவரேஜாக $500 தான் நான் ட்ரேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா $200 தாண்டியாச்சு, அதுவும் 2 நாள். ஓகே, அந்தளவுக்கு இதோட பவர் இருக்குது. $200 என்ன கிட்டத்தட்ட $18,000 ஆச்சா, சார்ஜஸ்லாம் போக. ஸோ அதை வந்து நான் இப்போ பே அவுட் வரைக்கும் நான் கொண்டு போக போகிறேன். நம்ம வந்து இப்போது வித்ட்ராயல்ஸை கிளிக் பண்ணலாம். வித்ட்ராயல்ஸில் பார்த்தீங்கன்னா 80% நம்ம ப்ராஃபிட் ஸ்பிரிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு $160 அது மாதிரி வரும். பட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஹாலிடே, இது வந்து நான் நாளைக்கு தான் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்ஸை நம்பாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சரியான உதாரணமாக இருக்கும் எப்படி பண்ணுறோங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் 1-on-1 மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணால் எவ்வளோ பெனிஃபிட்டுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நான் இன்னொரு யூடியூபரோட வீடியோவில் பார்த்தேன். அவர் வந்து ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் காஸ்ட் வந்து பாருங்கள் 50,000 இருக்குது. கோர்ஸ்க்குள்ளே கண்டென்ட்ஸை போய் பார்த்திங்கன்னா ஒன்றுமே அந்தளவுக்கு ஸ்பெஷலாகவே கிடையாது உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கான விஷயம். எல்லாம் இது மோஸ்ட்லி தியராட்டிக்கல் கிளாஸு, சும்மா கன்சல்ட்டிங்கு, அதர் ட்ரேடர்ஸோட கனெக்ட் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கே தவிர ஒன்றும் பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரில. ஒரு விஷயம் வந்து காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா அது வெறுத்தணும்னு நினச்சிடாதீங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் கோர்ஸ் முடித்து ஒருத்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓவர் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னது கிடையாது. இது வந்து ரொம்ப வர்த்தியான கோர்ஸு, நீங்கள் ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு நன்றியோட இருக்காங்க. மார்க்கெட் மேலே என்ன தான் அவங்க இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் அடி வாங்கியிருந்தாலும் மார்க்கெட் மேலே இருக்க பயமே போயிடுச்சு. இப்போ அந்தளவுக்கு இம்மீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வரணுன்னா அது நம்ம கோர்ஸ்னால தான் முடியும். நானே இன்ஸ்டன்ட் ரிசல்ட் நம்புறது கிடையாது. ஆனால் நம்மளது பயங்கர ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வரும். நம்மளது ப்ராக்டிஸ் பண்ணுறது ஈஸி. ஸோ இப்போ நான் பே அவுட் ரிக்வெஸ்ட் பேஜுக்கு வந்திருக்கேன் கோட் ஃபண்டட் ட்ரேடரில்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் ஷேர் வந்து $226 இருக்குது. ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் வந்து 80%. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு $170 பக்கமாக வரும். அப்புறம் ரைஸ் பேவர்ஸுக்கு $7 சார்ஜஸ் போகும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிக்வெஸ்ட் பேஅவுட் கொடுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ரேஸை வச்சு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். இப்போ அதே விஷயத்தோட இதையும் சேர்த்துக்குவாங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க இதுவும் வந்து அதே மாதிரி இந்த விஷயத்தையும் சேர்த்துக்கோங்க, இதுவுமே ட்ரேடிங்கை கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். என்னன்னா சில பேர் வந்து கோல்டு மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஃபாரெக்ஸ் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவாங்க. எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மட்டும்தான் வரும். ஆனால் நான் அப்படி கிடையாது, நம்மளுக்கு லிமிடேஷன்ஸே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா UK100 இது வந்து நிஃப்டி மாதிரி இங்கிலாந்து மார்க்கெட்டோட இண்டெக்ஸு. US30 வந்து உங்களுக்கே தெரியும், டவ் ஜோன்ஸு அமெரிக்கன் இண்டெக்ஸு. இது வந்து சில்வர் மெட்டலு. ஸோ இதுவுமே நான் ட்ரேட் பண்ணுவேன், ஃபாரெக்ஸுமே ட்ரேட் பண்ணுவேன், கிரிப்டோலையும் பண்ணுவேன், கோல்டுலேயும் பண்ணுவேன். எல்லா டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் நம்ம மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும். ஆயில்லையும் ட்ரேட் பண்ணுவேன். க்ரூட் ஆயிலெலாம் பயங்கரமாக மூவ் ஆகும். க்ரூட் ஆயிலெலாம் ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட்டே வந்திருக்கும், $25 $30 சொல்லிட்டு. இது லாஸ்ட்டு ஓகே அது மாதிரி இருக்கும். அதை நம்ம ட்ரேட் கண்டுபிடிச்சோம்னா நான் சொல்ல வந்த விஷயத்தை மறந்துடுவேன். என்ன சொல்ல வரேன்னா, அவங்களாம் வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், நம்மளுக்கு வந்து அப்படிலாம் லிமிட்டேஷன் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் எப்படி இயங்குதுன்னு முழுசாக தெரிஞ்சவங்க, மார்க்கெட் மேக்கரோட மெத்தடில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே சுத்தமாக பயமே இருக்காது. ஏன்னா நாங்கள் தான் மார்க்கெட்டுக்கு ஸோ கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பே அவுட் ரிக்வெஸ்ட் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு 3 நாள் மினிமம் ட்ரேடிங் டேஸ்ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதாவது அந்த வித்ட்ராயல் ரிக்வெஸ்ட் பேஜில் சொல்கிறேன். ஆனால் ரூல்ஸ் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து 5 நாள், டெய்லி 0.5% பண்ணணும், கன்சிஸ்டன்சி ரூலு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராயல் பேஜில் சொன்னதுனால நான் அதை நம்பி ஃபஸ்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சு ட்விஸ்ட்டு வீக்கெண்டும் வந்துச்சு. வீக்கெண்டில் வித்ட்ராயல் நாட் அலவுடுன்ட்டு வந்துட்டு இருந்துச்சு. திங்கக்கிழமையே இந்த வீடியோ முடிச்சிடலான்னு பார்த்தா அப்புறம் இன்றைக்கி தான் முடிக்க முடிஞ்சது. நாம் வேறு லெவல் பண்ணியிருக்கோம், 118 ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ வின் ரேட் வந்து 80%க்கு மேலே இருக்குது. இதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம இப்போ வித்ட்ராயல் பேஜுக்கு போகலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கவனிச்சிங்கன்னா, நான் சொல்லாத விஷயம், இது வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து எனக்கு $60 ப்ராஃபிட் இருந்துச்சு, இதுவுமே $60 சம்திங் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவனுங்க ஏதோ சார்ஜஸ் டிடெக்ட் பண்ணி 51 ஆக்கிட்டானுங்க, 51 52 ஆக்கிட்டானுங்க. இதுவுமே 50க்கு மேலே தான் இருந்துச்சு. நானும் ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டன்சி ரூலுக்கு மேலே முடிச்சு வைக்கிறேன், இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி விட்டானுங்க. ஸோ ஏதோ சார்ஜஸ் இருக்க மாட்டேங்குது, இவனுங்க பே அவுட் பண்ணால் தான் இவங்க மேலே நம்பிக்கை வரும். நீங்கள் அதெல்லாம் பார்த்து வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. நானும் டெய்லி இன்றைக்கி முடிஞ்சிடும்னு போகிறேன். இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ட்ரேட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவசரமாக வெளியே கிளம்பிட்டேன். ஏன்னா என்னால் மேனேஜ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் அன்றைக்கி, ட்ரேட்ஸ் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ சொதப்பலாகிறதுக்கு $67-68 தானே அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கு வரைக்கும் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு டக்குன்னு ஒரு பிளான் இல்லாத ஒரு ப்ரோக்ராம் ஆகிடுச்சு, அதனால் போக வேண்டியதாகிடுச்சு. அன்றைக்கி மட்டும் பாருங்கள் ட்ரேடே கம்மியாக தான் இருக்கும், 8 தான் இருக்கும். ஸோ இது வந்து சாட்டர்டே, அதனால் 5 ட்ரேடு, இது சண்டே, அதனால் 2 ட்ரேடு. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் இத்தனை இவ்வளோ ட்ரேடு எடுத்து நம்மளால் வின் ரேட் அதிகமாக வச்சுருக்கணுங்கிறது கஷ்டமான விஷயம். ஓகே, ஸோ என்னால் இதில் நான் போட்ட என்ட்ரிஸ் எல்லாம் நான் டார்கெட் வரைக்கும் வச்சுருந்தேன்னா அதோட பொட்டென்ஷியல் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் வந்து நேரத்துக்கு $1500 பக்கமாக போயிருந்துருக்கும். ஆனால் நான் வந்து அப்படி ப்ளே பண்ணல. நான் வந்து சும்மா ஒரு சின்ன ப்ராஃபிட் மட்டும் புக் பண்ணிட்டு கன்சிஸ்டன்சியை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கலாம், நிறையா ட்ரேட்ஸ் பண்ணி வின் ரேட் மட்டும் அதிகமாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா எல்லாம் ரிஸ்க் ரிவார்டு அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க, வின் ரேட்டை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் அவங்க ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் தான் எடுப்பாங்க. ஓகேங்களா, அதுவும் லாங் டைம் பீரியடில் கம்மி நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. நான் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ஹை நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அது மாதிரி பண்ணும். அதுதான் நான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி டிராஃபிக்கில் ரேஸ் பண்ணுற மாதிரி. அது பயங்கர, அதுக்குன்னு அது டேஞ்சரஸு, இதுவும் டேஞ்சரஸானு கேட்காதீங்க. நம்ம கோர்ஸு நம்ம மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டெய்லியுமே அவங்களால 100 பிப்ஸோ 1%, 2%, அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்களோ அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற பர்சன்டேஜ் அவங்களால பண்ண முடியும். உங்களுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. சரி, நாம் இப்போ அந்த வித்ட்ராயல் பேஜுக்கு போகலாம். வச்சாம் பாருங்கள் எனக்கு ஆப்பு ட்விஸ்ட்டு.
என்னென்னா கன்சிஸ்டன்சி ரூல் வயலேட்டட். இதனால் அக்கௌண்ட்டுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இந்த ரூலை நான் மறந்துட்டேன் அந்த $130 வரக்குள்ளே. இது வந்து ஒன்றுமே கிடையாது. கூல் டவுன் பண்ணணும். அடுத்த சில நாட்கள் நான் வந்து ஒரு லிமிட்டடான இன்கம் தான் ஜென்ரேட் பண்ணணும். அதாவது ஒரு $50 $60 அது மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட்ஸை இதை ஹையில் செட் பண்ணிட்டு போனோன்னா, அதாவது நம்ம $100 ஏர்ன் பண்ணணும்னு நினச்சோன்னா அந்த $100லேயே கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். ஓகே, 1 2 சேர்த்தி கூட குறைய இருக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம $50 ஃபஸ்ட்டு 3-4 நாள் ஏர்ன் பண்ணதுனால அது வந்து இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. பட் ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அடுத்த ஒரு சில நாட்கள் நான் வந்து அதே $50 அது மாதிரி கண்டினியூஸாக பண்ணுறக்குள்ள அந்த கன்சிஸ்டன்சி வந்து குறைஞ்சி 15% கம்மியாகும். இதனால் நம்ம பேமெண்ட்டுக்கு எதுவும் பாதிப்பு இருக்காது. குவான்டிட்டி லோவாக வச்சு ட்ரேட் பண்ணணும். அது மாதிரி சில வேலைகள் தான் இருக்குமே தவிர பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 2க்கு கண்டினியூ ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த வீடியோ ஒரு 2-3 வீக்ஸாக சேனல்லே ஃபஸ்ட்டு நான் ஒரு 1 வீக்காக 2 வீக்காக வீடியோ போடல. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, சரி இந்த வாரம் முடிச்சிடலாம், இப்போ முடிச்சிடலாம், அப்புறம் முடிச்சிடலான்னு பார்த்திங்கன்னா இப்படி ஒவ்வொரு சிக்கலாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பார்ட்டோட நான் முடிக்கிறேன். உங்களுக்கும் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக கேட்குறவங்களுக்கு 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அடுத்த வீடியோவில் நாம் இதை பே அவுட் எடுத்து கேஷ் எடுக்கிற வரைக்குமே நானே காமிக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். உங்களோட கொஸ்டின்ஸை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும், சேனலை ஷேர் பண்ணவும், லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப்.